இச்சப்போட் சினிமாவில் இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 5ஓட அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் வந்து வைல்ட் கார்டு ரவுண்டு. ஸோ வைல்ட் கார்டில் 5 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட்டாக வந்து பிரியங்கா, சுஜிதா, இர்ஃபான் வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்தது வைல்ட் கார்டிலேருந்து ஒருத்தர் வந்து ஃபைனலிஸ்ட் ஆவாங்க. 4 பேர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துருந்தோம். பட் ட்விஸ்டடாக வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒன்று பூஜா அண்ட் ஜோயா. இவங்க 2 பேரும் வந்து ஃபைனலிஸ்ட்டாக ஆகிட்டாங்க. இவங்க அந்த ஃபைனலிஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அவங்களால சுத்தமாக நம்பவே முடியல 2 பேர்னாலையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பூஜாவை தான் வந்து 4th ஃபைனலிஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இதுவாக தான் இருந்தது. பயங்கர ஷாக்காக இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜோயாவை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கும் செம்ம ஷாக்கு. அவங்களும் வந்து நம்பவே முடியல. ஸோ அவங்க வந்து 5th ஃபைனலிஸ்ட்டாக வந்து வந்தாங்க. இந்த ஃபைனலிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பூஜா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த வைல்ட் கார்டாக உள்ளே வரும்போது வந்து யோசித்தேன், என்னால் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்தது. ஒரு ஃபைனலிஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்மளால் இதாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் வந்தேன். பட் நானே என்னை புஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எப்படியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படி யோசிச்சுட்டு தான் நான் ஓகேவே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டப்போ எனக்கு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நான் நல்லா யோசித்து சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இது வந்து கிடச்சிருக்கிறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பி. காலையில் கூட வந்து நாங்கள் ஜோயாவும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஜாலியாக போய் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கிறது, ஃபைனலிஸ்ட் ஆகிருக்கிறது செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதேமாதிரி ஜோயா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அதே தான் சொன்னாங்க. நான் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம நல்லா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து செம்ம கமெண்ட்ஸ் வந்து ஜட்ஜஸ் கிட்டேருந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஜோயா வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே இல்லை இந்த ஒரு இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரி எமோட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கூட வந்து கேபியூ சரத் இருந்தார். ஸோ கேபியூ சரத் வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்பவே வந்து சொல்லியிருந்தாங்க, இவங்க கூட இருக்கும்போது தான் நான் எவிக்ட் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அப்போ சொன்னேன், பட் வந்து எனக்கு லக்கி சாம் தான். இப்போ ஃபைனலாக வந்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி நான் வின் பண்ணதுக்கான ஒரு 95% காரணமே வந்து சரத் தான் அப்படிங்கிற மாதிரி கேபியூ சரத்தை வந்து சொன்னதை பார்க்க முடிச்சது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம குரேஷி, பூஜா, அதுக்கப்புறம் சரத் அண்டு நம்ம ஜோயா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலிஸ்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாம் குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.